வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, செத் ரோலின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து அவரோட மனி இன் த பேங்க்க வந்து கேஷ் இன் பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது இல்லாம கோடியோட ஹில்டன் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. அது இல்லாம சம்மர் ஸ்லாமோட டே 1, டே 2வோட வின்னர் யார் அப்படிங்கிறத பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லர் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. இத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவும் வந்து ஒரு காப்பியான வீடியோ. அதாவது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து போட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லாதீங்க. இந்த வீடியோ வந்து நான் போடல, நான் சொல்கிறேன். அது காப்பியாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்முடைய செத் ரோலின்ஸ். அதாவது 2025 மனி இன் த பேங்கோட வின்னர் யாரானா நம்முடைய செத் ரோலின்ஸ் தான். செத் ரோலின்ஸுக்கு வந்து சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸுக்கு வந்து நீ இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி WWE சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸுக்கு வந்து எப்பேற்பட்ட இன்ஜுரி அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான அப்டேட்டுமே நம்முடைய WWE தரப்புலேருந்து இன்ன வரைக்கும் சொல்லல. அதாவது இன்ன வரைக்கும் இன்ஜுரி அப்படின்னா அந்த ரெஸ்லருக்கு வந்து இந்த இன்ஜுரி ஆயிடுச்சு, இவர் வந்து இத்தனை மாதம் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் WWE தரப்புலேருந்து இன்ன வரைக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸ்க்கு வந்து இன்ஜுரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அவருக்கு எந்த மாதிரி இன்ஜுரி, எப்பேற்பட்ட இன்ஜுரி, அதனால் அவர் வந்து எவ்வளோ நாள் வந்து WWEக்கு வரமாட்டார் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அப்டேட்டுமே நம்முடைய WWE வந்து இப்போ வந்து கொடுக்கல. அதாவது எதனால் அப்படின்னா, அந்த இன்ஜுரி அப்படிங்கிறது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் அப்சர்வர் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து எதனால் வந்து இந்த ஒரு இன்ஜுரியை வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி WWE வச்சிருக்காங்க அப்படின்னா, சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு கேஷினை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்ட்டா, நம்முடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிறது சம்மர் ஸ்லாமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது சம்மர் ஸ்லாமோட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக கும்தர் விசஸ் நம்முடைய சிஎம்எங்குக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. அதே சம்மர் ஸ்லாமோட டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த ரெண்டு மெயின் மேட்சுமே வந்து சம்மர் ஸ்லாமோட டே 1, டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து அவரோட மனி இன் த பேங்கை வந்து கேஷ் இன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி நியூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் எந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து அவரோட மனி இன் த பேங்கை கேஷ் இன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் மென்ஷன் பண்ணாதது. ஒன்று வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் பக்கம் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய ஜான்சனா வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து கேஷ் இன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஏதாவது ஒரு சாம்பியனில் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இதுதான். அதானும் இப்போ நான் சொன்னது வந்து மேபி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய செத் ரோலின்ஸ்க்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டா, நம்மளுடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு கேஷினை வந்து ஒரு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய WWE வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. செத் ரோலின்ஸ் வந்து அவரோட மனி இன் த பேங்கை வந்து எந்த சாம்பியன் மேலே கேஷ் இன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று நம்முடைய கும்தர் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேலே வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை நம்முடைய ஜான்சனா வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேலே வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து கேஷ் இன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ சொன்னியே இது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட ஹீல்டனை வந்து இப்போ வந்து WWE வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஸ்மாக் டவுன்லையாக இருக்கட்டும், நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர் தான். ஆனாலும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர் மாதிரி நடந்துக்கல. அதாவது ஒரு முழுக்க ஒரு ஹீல் ரெஸ்லர் மாதிரியே தான் இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்காரு. அதுக்கான எல்லா விஷயத்தையுமே நம்மளோட WWE பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ராக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணுவாரோ அதே சேம் டு சேம் எல்லாத்தையுமே நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற. அதனால ஆல்மோஸ்ட் வந்து இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவை வந்து பீட் பண்ணி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது யாரால் அப்படின்னா நம்மளுடைய ராக்கு மூலியமாக வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய ராக்கு வரல அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஜான்சனாவே அவரோட சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்மளுடைய சாம்பியனை வந்து நம்மளுடைய ஜான்சனா ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நடிக்க போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் திரும்பி WWE வந்து கம்பேக் கொடுக்குறப்ப நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டன் கேரக்டர் வந்து நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது இதுக்கப்புறம் நம்மளுடைய
கோடி ரோட்ஸ் வந்து ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ண மாட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்ன் கேரக்டர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்மளுடைய WWE வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் எத்தனை பேர்த்துக்கு வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸோட அந்த ஒரு ஹீல் டர்ன் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். WWEவோட வரலாற்றிலேயே சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிறது வந்து 2 நைட்டாக நடந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய WWE வந்து இந்த இயர் வந்து சம்மர் ஸ்லாமை வந்து 2 நைட்டாக வந்து நடத்துகிறாங்க. அதாவது ரெசல்மனியா மாதிரி 2 நைட்டாக வந்து நம்மளுடைய WWE வந்து சம்மர் ஸ்லாமை நடத்துகிறாங்க. ஆனால் ரெசல்மனியாவில் வந்து பலவிதமான சொதப்புகள் வந்து நம்மளுடைய WWE பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த ரிட்டன் எதுவுமே வந்து அங்கே ரெசல்மனியாவில் இல்லை. ஆனாலும் அந்த இதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய WWE வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்க. அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கு, ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் சம்மர் ஸ்லாமோட டே 1 டே 2வில் வந்து யாருக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறத பற்றினா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லர் வந்து இப்போ வந்து லீக் ஆகிருக்கு. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லராக தான் இப்போ வந்து போய்கிட்டுருக்கே தவிர, இப்போ நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக 100% வந்து நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்பாய்லராக தான் போகுது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நடந்துச்சுன்னா சந்தோஷம், நடக்கலை அப்படின்னா தட்டி விட்டுருங்க. நீ சொன்னியே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, சம்மர் ஸ்லாமோட டே 1ஓட நடக்க போகிற ராக்சன் பாரிஸ் ரகுல் ராட்விட் விசஸ் அலெக்சா பிளஸ் சார்ல் பிளேயருக்கான டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய அலெக்சா பிளஸும் நம்மளுடைய சார்ல் பிளேயரும் இந்த மேட்சை வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க் விசஸ் நம்மளுடைய கும்தரோட அந்த மேட்ச்சில் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய ராண்டி ஓர்டன், ஜெல்லி ரோல், ட்ரூ மேக்கின்டர், நம்மளுடைய லோகன் பாலோட அந்த ஒரு டாக் டீம் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓர்டனும் நம்மளுடைய ஜெல்லி ரோலும் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ், ஜே உசோ விசஸ் பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடுக்கான அந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரும் நம்மளுடைய பிரான்சன் ரீடும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஃப்னி ஸ்டேட்டஸ் விசஸ் நம்மளுடைய சாட் கேரிக்கிலுக்கான ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சாட் கேரிக்கில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் செமிசன் விசஸ் நம்மளுடைய கேரியன் கிராஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. அதில் வந்து நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமோட டே 2வில் வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் ஏஜே ஸ்டைலுக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய ஏஜே ஸ்டைல் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் மேட்ச்சு. இதில் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சோலோ சிக்காவா விசஸ் நம்மளுடைய ஜாக்கோபாட்டுக்கான ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய ஜாக்கோபாட் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் விசஸ் லயரா வால்கரியாக்கான உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய பெக்கி லிஞ்ச்சை வந்து அவங்களோட சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா நயோமி விசஸ் இயோ ஸ்காய் விசஸ் ரியா ரிப்ளேக்கான உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்னல, அதாவது சம்மர் ஸ்லாமோட டே 1 டே 2வில் வந்து இப்போ நான் சொன்னது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்பாய்லராக இப்போ போயிட்டுருக்கே தவிர, நான் சொன்னது வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெற்றி பெறாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீ சொன்னியே இது நடக்கலையே அப்படின்னு மாதிரி சொல்லாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பாய்லராக தான் போயிட்டுருக்கு. இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. அதாவது இது நான் சொன்னதுபடி நடந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்படி நடக்கலைன்னா தட்டி விட்டுருங்க. சரிங்களா? நான் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப நீ சொன்னியே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்காதீங்க நண்பா.